பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். இந்த உலகத்தில் வாழும் கோடிக்கணக்கான மக்களை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு கொள்கைகள் கோட்பாடுகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கொள்கையிலும் எந்த கோட்பாடுகளிலும் இல்லாத ஒரு வார்த்தையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். யாருக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பலனற்றவர்களால் இருக்கும் போது கிறிஸ்து குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இந்த உலகம் முழுவதும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் சாபங்களிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நாமும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படும்படியாக, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சர்வலோகத்தின் மக்களுடைய மீட்புக்காக, சர்வலோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக இயேசு கிறிஸ்து மாறினார். நமக்காக மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய மீட்புக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார். மரித்த தேவன் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து 40 நாட்கள் இந்த பூமியிலே அவரை பின்பற்றின மக்களுக்கு, சீஷர்களுக்கு தரிசனமாகி, அதற்கு பிறகு தேவனுடைய வல்லமையால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்துல நமக்காக வீற்றிருக்கிறார். நமக்காக வீற்றிருக்கிற ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால். தமது மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்காக, நம்முடைய மீட்புக்காக, நித்திய மீட்புக்காக அவர் உயிரோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதிப்பீராக. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக நீர் மரித்தது உண்மை. எங்களுடைய மீறுதலுக்காக மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக அவர்களுடைய மீட்புக்காகவும் நீர் மரித்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டோட வல்லமை தொடுவதாக, என் குடும்பத்தில் இவங்க ரட்சிக்கப்படல என்று சொல்லி கவலையோடு இருக்கிற அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பீராக. ஒவ்வொரு சகோதரனையும் தொடுவீராக, சகோதரியை தொடுவீராக. விசேஷமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். மரித்த ஆண்டவர் இனி மரிப்பது இல்லை. எங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்துல எப்பொழுதும் விண்ணப்பம் பண்ணுகிற, பரிந்து பேசுகிற
நல்ல தேவனாய் ஆண்டவராய் நீங்க இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாய் நாமத்தினால ஒவ்வொரு சகோதரையும் சகோதரியும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற சுகம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. வாழ்த்தி ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களோடு குடும்பத்தோடு இருப்பாராக. May God bless you.